பயப்படாத பயப்படாதா. Hi, this is Aurora Sinclair. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பலூன். அவன் இன்னும் திருந்தல மாமா. பலூன் அக்கா அப்படின்னு வந்து என்ன ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டீங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோ இருக்க போது. அதுக்கு முன்னாடி please do subscribe to my YouTube channel and follow my Instagram page. Let's get started. ஆரம்பிக்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நீ வந்து ட்ரெண்ட் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணிருக்க, இதெல்லாம் வந்து நல்லதா, இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. சத்தியமா சொல்றேன், இது வந்து ரீட் காமெண்ட்ஸ் வித் மீ அப்படின்னு வந்து ஒரு யூடியூப் வீடியோ. ஆக்சுவலி என்னோட யூடியூப் சேனல் நீங்க பாத்தீங்கன்னாவே மோஸ்டா இன்ட்ராக்ஷன்ஸ் இல்ல வந்து ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம காமெண்ட்டை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சு அந்த வீடியோ பண்ணிருந்தேன். அது ஒரு 8 நிமிஷம் வீடியோ. அந்த 8 நிமிஷத்துல ஒரு வினாடி நான் செஞ்ச தப்பு வந்து இப்ப எவ்வளவு பெரிய நிலைமை வந்து என்ன ஆளாக்கி இருக்கு. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டேன். So yes, அது வந்து இன்டென்ஷனலா நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகணும் இல்ல இன்டென்ஷனலா ரீச் ஆகணும் அப்படின்னு நான் எடுக்கவே இல்லை. அந்த வீடியோல வந்து உணர்ச்சி வசப்பட்டிருப்பேன். அதை எடிட்லயும் தூக்க முடியாத ஒரு மரமண்டி ஆயிட்டேன். இதுல என்ன இருக்கு, இது ஒரு பெரிய விஷயமா ஃபன்னியா இருக்கு அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ ஆக்சுவலி நல்ல வியூஸ் போச்சு. அந்த வீடியோ போட்டு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து அந்த வீடியோ வந்து நிறைய வைடர் ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 2000 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 20K 25K அப்படி ஆசிலேஷன்லயே இருந்துச்சு. அவ்வளவுதான். சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? குமுதா ஹாப்பியா, இந்த வீடியோனால நான் ஹாப்பியா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் நல்ல வியூஸ் போச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருப்பாங்க. நான் வீடியோ போட்டாலும் ஒரு 10 லைக் ஒரு 1000 வியூஸ் அந்த மாதிரிதான் இருக்கும். பட் இந்த வீடியோக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால நான் அந்த அளவுக்கு ஓகே நல்லாதான் இருக்கு வீடியோ அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனா வந்து காமெண்ட்ஸ்ல வந்து திடீர்னு ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து ட்விட்டர் ஆடியன்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமெண்ட் வந்துச்சு. என்னடா நம்ம தான் ட்விட்டர்ல இல்லையே. ஆக்சுவலி நான் ட்விட்டர்ல இருக்கேன், ஐடி இங்க குடுக்குறேன். பட் என்னோட வந்து ரொம்ப செத்து போன ஐடி. எனக்கு ட்விட்டர் யூஸ் பண்ண தெரியல. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. தெரிஞ்சிட்டு நான் வேணா யூஸ் பண்றேன். ஆனா என்னோட பேர்ல நிறைய ஃபேக் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க, ஓகேவா? பி கேர்ஃபுல். ட்விட்டர்ல தான் நம்ம இல்லையே, நம்ம வீடியோ எப்படி ட்விட்டருக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரெல்லாம் காமெண்ட் பண்ணாங்களோ அவங்ககிட்டே வந்து லிங்க் அனுப்புங்க அப்படின்னு கேட்டேன். யூடியூப் வந்து லிங்க் எல்லாம் வந்து ஆட்டோ டெலிட் பண்ணது போல. சோ எனக்கு லிங்க் எதுவுமே ரீச் ஆகல. நான் அதுக்கப்புறம் என்னோட போட்டோகிராஃபர் வந்து நான் வியட்நாம்ல இருந்ததுனால யாருக்கும் என்னால கால் பண்ணி பேச முடியல. என்னோட ஃப்ரெண்டு ரியாவும் பிக் பாஸ்ல இருந்தாங்க, அவங்க வீடியோ கேட்க முடியல. சோ என்னோட போட்டோகிராஃபர் அவரே ஒருத்தர் வந்து லிங்க் ஷேர் பண்ணி இந்த மாதிரி உன்னோட வீடியோ நல்லா போயிட்டு இருக்கு ட்விட்டர்ல அப்படின்னு சொன்னாரு. அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. லிங்க் ஓபன் பண்ணி பார்த்தா பலூன் வீடியோ. அப்ப எப்படி தெரியுமாச்சு, அப்பாடா நான் கூட பயந்துட்டேங்க. கூட வேற ஏதோ வீடியோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, பலூன் வீடியோ தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்ல. இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள்லயே வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து திடீர்னு ஏறுறாங்க, ஃபாலோவர்ஸ் வந்து திடீர்னு வராங்க. எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து ஆகாசத்திலே வந்து பறந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து சந்தோஷப்படுறதா இல்ல வந்து இத எப்படி எடுத்துக்கிறதுன்ற ஒரு ஆசிலேஷன்ல இருந்தேன். பிகாஸ் நான் வந்து யூடியூப் சேனல் எனக்கு தெரியும், நான் ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக்கா இருப்பேன் ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பர்சன். நான் வந்து என்ன ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் இதுதான் நானே. யாருக்கோசரமும் நான் வந்து அடக்க ஒடுக்கமா வாயெல்லாம் மூடிட்டுல இருக்க முடியாது. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. என்னையா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது அதுல வந்து ஒரு 10% வந்து இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. பட் மிச்சம் எல்லாருமே வந்து நான் என்னை பத்தி புரிஞ்சுட்டு நான் பண்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி அதை வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. எப்ப அப்படி சொன்னேன். ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம ரீச் ஆகும் போது நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும், நிறைய ஸ்லட் ஷேம் பண்ணுவாங்க, நிறைய ஜட்ஜ் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம், அந்த அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி இருக்கா, இது தேவைதானா அப்படின்னு ஒரு நிறைய ஒரு ஹாப்பினஸ் இல்லாம ஒரு நிறைய டவுட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்ல தான் நான் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது என்ன இஷ்டத்துக்கு வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். அது எப்படி தெரியுமா, 50 Shades of Grey வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கும் போது எந்த பயமும் இல்லை. ஆனா நீங்க திருப்பி சன் டிவில போட்டீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து பதறுவானுங்களா. அந்த மாதிரி என் வீடியோ வந்து வைடர் ஆடியன்ஸ்க்கு போகும்போது எல்லாமே வந்து பதறானுங்க. அந்த என்ன இப்படி பண்ற ஒரு பெண் இப்படி பண்ணலாமா, இதுதான் சுதந்திரமா அப்படின்னு வந்து கொம்பு தூக்கிட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பேசாம வந்து ஒரு சின்ன
சின்ன செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சா போதுமே, நம்ம ஏன் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இவங்க கஷ்டப்பட்டு அதை பார்த்து நம்ம கஷ்டப்பட்டு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வெரி வெரி பேட். பட் நான் நிறைய கிரியேட்டர்ஸோட ஃப்ரெண்டா இருக்கேன், அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து சொன்னாங்க இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நிறைய பேர் வந்து நல்ல நல்ல ரீல்ஸ் பண்றவங்களுக்கே வந்து நிறைய வந்து பேட் காமெண்ட்ஸ் வரும், நிறைய வந்து மீம்ஸ் வரும், நிறைய ஒரு மாதிரி ஹேட் வரும். பட் வந்து உனக்குலாம் வந்து வரலன்னா தான் வந்து அதிசயம். ஸோ நீ வந்து அதெல்லாம் கண்டுக்காம நீயா இரு, உனக்கு பிடிச்சவங்க வந்து உன்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீ வந்து யூ ஹேவ் ஃபன் வித் வாட் எவர் யூர் டூயிங், கீப் டூயிங் இட் அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி வந்து எனக்கு வந்துச்சு. சரி இப்படியே நம்ம பண்ணலாம். பட் இப்ப கூட எனக்கு கொஞ்சம் முன்னெல்லாம் வீடியோ பண்ணும்போது நான் எதுவுமே யோசிக்காம நான் மனசுல தோன்றதை வந்து சொல்லுவேன். இப்போ வந்து வீடியோ எடுக்கும் போது ஐயோ இதை 1,00,000 பேர் பாப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஐ திங்க் போக போக கொஞ்சம் அந்த ஒரு ஷாக், அந்த ஃபீவர் எல்லாம் குறைஞ்சு நான் வந்து ஆர்கானிக்கா நார்மலா வந்து ரொம்ப ஃபன்னா அந்த ஓல்ட் அரோராவா வந்து போஸ்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் see. என்ன பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஆடியன்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மரியாதையா வந்து நம்மள நடத்துறாங்க. நம்ம புகழ்ந்து மூஞ்சிக்கு முன்னாடி புகழாத அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் போனா வந்து அப்படியே வந்து எப்படி சொல்லுவேன், பயப்படாத பயப்படாத, ஒரே வாழைக்காய் பொரியலா வறுத்து என்ன வந்து முடிச்சு விட்டுருவாங்க போல. கையில மாட்டினா அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஓகே, நம்ம இப்ப எப்படி சொல்றது, சமையல் குறிப்பு போட்டா உப்பு எப்படி இருக்கு, சர்க்கரை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம போடுற கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஸோ நான் அவங்க எல்லாம் குறை சொல்ல மாட்டேன். டிஎம்லாம் வந்து மனசாட்சி இருக்காடா, அதெல்லாம் நான் பாக்கணுமாடா, எனக்கு போட்டோவா அனுப்புறீங்க, பார்த்தோன்னே பயமா இருக்கு, அப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கும் ஆளா இருக்குது, நாங்க ஒன்னா என்னால இன்ஸ்டாகிராம திறக்க முடியல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல போய்தான் சம்டைம்ஸ் நான் டிஎம் செக் பண்ணுவேன். நான் வந்து டிஎம்ஏ பார்க்க மாட்டேன்னு சம்டைம்ஸ், ஏன்னா ஒர்க் ரிலேட்டடா டிஎம் வரும். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்ணுல ஃபில்டர் போட்டு சன்கிளாஸ் போட்டு கூசுது, அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்கோர்ஸ் எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கேற்ற அந்த நியூட்டன் 3rd law எல்லாம் நடக்கும். ஸோ ஐம் நாட் சேயிங் இது வந்து நான் வந்து ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ண விரும்பல. பட் இதையும் நான் ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிறேன். பட் தம்பிகளா, உங்க தம்பிகளை காட்டாம இருங்க ப்ளீஸ். அபார்ட் ஃப்ரம் த டர்ட்டி வல்கர் டிஎம்ஸ், எனக்கு வந்து மீம்ஸும் டிஎம்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னை பத்தின மீம்ஸ் ஆக்சுவலி நான் ஒரு மீம் விரும்பி என்னோட வீடியோ பார்த்தாலே தெரியும், நிறைய வந்து மூவி டெம்ப்ளேட்ஸ், மீம் டெம்ப்ளேட்ஸ் நான் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு மீம் பர்சனலா பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். என்னை பத்தின மீம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்டோரி மென்ஷன், எனக்கு வந்து ஸ்டோரி, நான் டிஎம் மிஸ் பண்ணாலும் ஸ்டோரி மென்ஷன் மிஸ் பண்ணிடவே மாட்டேன். என் இன்ஸ்டாகிராம் போனோடனே மேல வந்து பையன்னு ஸ்டோரி மென்ஷன் தான் காட்டும். ஸோ நான் எல்லா ஸ்டோரி மென்ஷனும் பார்த்துருவேன். என்னை பத்தி என்னோட போஸ்ட் வந்து ரீபோஸ்ட் பண்றீங்க இல்ல என்னை பத்தி அந்த ஸ்டோரி இருக்குன்னா ஓகே. நீங்க பைக்ல உட்காந்துருக்க போட்டோ, நீங்க கண்ணாடி முன்னாடி போட்டோலாம் என்ன எதுக்குடா மென்ஷன் பண்றீங்க? சரி மென்ஷன் பண்ணா அப்கோர்ஸ் பாத்துருவோம். பார்த்துட்டா நான் பார்த்தத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அரோரா என்ன லவ் பண்றா போல அப்படின்றீங்க. What nonsense you are talking about me? இதுல என்ன பண்ணுனா, சில பேர் வந்து அவங்களோட போட்டோ வந்து போஸ்ட் போட்டு அதுல என்ன டேக் பண்ணி அந்த டேக் வந்து ஒளிச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் அதை பாத்துருவேன்னா, அதை பார்த்துட்டா நான் பார்த்ததை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அரோரா என்ன லவ் பண்றா, அரோராக்கு என்ன பிடிச்சிருக்கு, அரோரா என் ஃப்ரெண்டு அப்படியே வந்து ஊரை ஏமாத்துறது. அப்படின்னா ஏமாத்தாதீங்க நண்பர்களே, ஏமாத்தாதீங்க. ஃபேக் அக்கவுண்ட்ஸ், இந்த அடிடாஸ், அபிபா, சாரான்ற மாதிரி அரோரா ஸ்கின்கேர்ல எக்ஸ்ட்ரா ஒரு R, எக்ஸ்ட்ரா ஒரு O போட்டு ஓல் போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் நம்பி ₹1 செலவு பண்ணாதீங்க. வாங்க தம்பி, ஆசையா இருக்கு, பேசணும் போல இருக்கு, நான் போட்டோ அனுப்புறேன், இது பேக்கப் அக்கௌண்ட், இது பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏமாந்து என்ன மாட்டி விட்டுறாதீங்க தெய்வமே. So please be aware of fake accounts. அதே மாதிரி மத்த ஆப்ஸ், ட்விட்டர்ல நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்கு என்னோட பேர்ல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் எந்த ஆப்லயும் இல்ல, இந்த ஒன்லி ஃபேன்ஸ் ஆப் இல்ல, என்னென்னவோ என்னோட பிக்சர்ஸை திருடி அவங்க அக்கௌண்ட்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏதாச்சும் டவுட்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது அக்கௌண்ட் பாக்குறீங்கன்னா எனக்கு டிஎம்ல சொல்லுங்க, நான் ரிப்போர்ட் பண்றேன், ஓகேவா? ஆனா இதுல பல பேர் எவ்வளவு ஸ்மார்ட்டா என்ன முதல்ல பிளாக் பண்ணிட்டு தான் அக்கௌண்ட்டே ஓபன் பண்றாங்க. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஓகேவா?
So, நிறைய இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு என்னோட நேச்சர் தெரியும். நான் வந்து ஒரு ஓட்ட வாய், நான் வந்து ஒரு வளரு வாய். உட்கார வச்சு என்கிட்ட பேசினா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஸோ இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு வாக்கிங் ஆன் த நைஃப்ன்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். நம்ம ஏதாச்சும் தப்பி தவறி பேசினாலும் நம்ம ஃபியூச்சர் கன்சிடர் பண்ணாம அவங்களோட கண்டென்ட்காக போஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் நான் எந்த இன்டர்வியூ கொடுக்காம இருக்கேன். இந்தியா கிளிப்ஸ்ல ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால சரி அவங்களுக்காக பண்ணி கொடுத்தேன். அண்ட் அந்த இன்டர்வியூ பாருங்க, உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுங்க, இன்டர்வியூ எல்லாம் போகாதீங்க, அது ஒரு அவங்கள முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்ட்டு. எஸ், ஐ பிலீவ் தட். ஈவன் நான் வந்து இந்த கேரக்டர் இருக்கனால நான் போன் வச்சு வீடியோ எடுத்தாலும் வீடியோ எல்லாம் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் ரியா கிட்ட காட்டுவேன். ரியா வந்து என்னோட பர்சனல் சென்சார் போர்டு மாதிரி. அவர் டிஃப்ரெண்டான பர்சன். அவ வந்து என்ன மாதிரி திருட்டு கோட்டெல்லாம் கிடையாது. நான் என்ன பேசினாலும் அவளுக்கு புரியாது. ஸோ நான் ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அவளுக்கு நான் காட்டினேன்னா அவ வந்து இல்ல மச்சான் இது ரொம்ப டூ மச்சா இருக்கு, இல்ல இது நல்லா இருக்கு, இல்ல இது போடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுவேன். அப்படி டெலிகாஸ்ட் பண்ண வீடியோவே வந்து இவ்வளவு தப்பா கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்னோட டேக் என்னன்னா, சூதானமா இருந்துக்கோ. இல்ல வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல், ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ், லைக், ஷேர் அண்ட் காமெண்ட்.